ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வண்ணங்கள் நூறு. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் தாங்க வாழைப்பழம். வாழைப்பழத்தில் பல வகைகள் உண்டு. ஒவ்வொரு வகை வாழைப்பழமும் ஒவ்வொரு தனித்தன்மை கொண்டது. நாம் ஏற்கனவே ஏத்தன் வாழைப்பழத்தோட நன்மைகளும் தீமைகளும் பார்த்துருக்கோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னு உள்ளவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம வாழைப்பழத்தில் பால் சேர்த்து மில்க் ஷேக் செய்கிறது எப்படி, இந்த மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு குடிச்சா அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மில்க் ஷேக் செய்கிறதுக்கு நம்ம 2 மீடியம் சைஸில் வாழைப்பழம் எடுத்திருக்கோம். 6 முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இவ்வளவும் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நமக்கு ஒரு நல்ல சுவையை தரோங்க. இனி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே அடித்து எடுத்ததுக்கு அப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு இது கூட பால் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 2 வாழைப்பழத்துக்கு இந்த கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கோம். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு தடவை கூட இதை நல்லா அடித்து எடுத்துக்கணும். இதில் வெண்ணிலா டேஸ்ட்டுக்காக வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெண்ணிலா ஐஸ் சேர்க்கும் போது இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு வடிகட்டி எடுத்துட வேண்டியதாங்க. உங்களுக்கு வடிகட்டாமல் குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வடிகட்டாமல் கூட குடிக்கலாம். இனி நாம் இந்த மில்க் ஷேக் குடிக்கிறனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தில் அதிக அளவு கலோரிகள் இருக்குங்க. இதனால இது கூட பால் சேர்த்து நம்ம ஜூஸ் போட்டு தொடர்ந்து குடித்தோம் அப்படின்னா ஒல்லியான உடல் தேகம் இருக்கக்கூடியவங்க உடல் பருமன் ஆவாங்க. இப்படி நாம் குடிக்கும்போது நம்மளோட உடலுக்கு தேவையான நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். இப்படி நாம் வாழைப்பழத்தில் மில்க் ஷேக் செஞ்சு குடிக்கிறனால நம்மளோட உடம்புக்கு தேவையான அளவு குளுக்கோஸ் கிடைக்குது. இதனால நாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 உடற்பயிற்சி அல்லது கடின வேலை செய்யும் போது உடல் சோர்வடைவதை தடுக்குது. வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சோடியத்தோட அளவை குறைச்சி இரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்குது. இந்த மாதிரி நம்ம வாழைப்பழத்தில் மில்க் ஷேக் செஞ்சு குடிக்கிறனால வயிற்றுப்புண் அப்படிங்கிற அல்சர் நோய் கூட வராமல் தடுக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே அல்சர் நோய் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டெய்லி நீங்கள் வாழைப்பழத்தில் மில்க் ஷேக் செஞ்சு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அல்சர் நோய் குணமாகுங்க. நம்ம டெய்லி வாழைப்பழத்தில் மில்க் ஷேக் குடித்தோம் அப்படின்னா செரிமானம் சம்பந்தமான நோய்கள் கூட வராமல் தடுக்கலாம். மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா அது கூட குணமாயிருங்க. வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படிங்கிற பொருள் கொலஸ்ட்ராலோட அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். இதனால நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு சேர்றத கூட தடுக்கலாம். தினமும் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக உங்கள் குழந்தைங்களுக்கு பனானா மில்க் ஷேக் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பனானா மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்தா உங்கள் குழந்தைங்களோட மூளை செயல்பாடு ஊக்குவிக்கப்பட்டு ஞாபக சக்தியை அதிகரிக்கும். கூடவே வளரும் குழந்தைங்களின் உடலுக்கு தேவையான அளவு சக்தியை கூட இந்த பனானா மில்க் ஷேக் நமக்கு தருதுங்க. ரொம்பவே குறைஞ்ச விலையில இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த ஆரோக்கியமான பனானா மில்க் ஷேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பனானா மில்க் ஷேக்கோட டேஸ்ட் எப்படி இருந்து அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஆதரவை எங்களுக்கு தர மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.